500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் கூடுதலாக அபராத தொகையோடு வரி செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் வருத்தம் தெரிவிக்கின்றனர். அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை விரிவாக பார்க்கலாம். கோவை இடையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜேம்ஸ் பம்பு செட்டுகளுக்கு தேவையான உதிரி பாகங்களை ஆர்டரின் பேரில் செய்து தரும் தொழிலை கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறார். வங்கியில் நடப்பு மூலதனம் மூலம் பணப்பரிமாற்றம் செய்து வரும் நிலையில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பால் மூலப்பொருட்கள் பெறுவது முதல் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பது வரை சிக்கல் நீடிப்பதாக கூறுகிறார் ஜேம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வரிகள் பார்த்தீங்கன்னா பல்வேறு மறைமுக வரிகளும் எல்லாமே நாங்கள் சந்திச்சுட்டு வரோம். வரிகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொருளுக்கே பல வகையில் வரிகள் செலுத்துறது மக்களாகி நாங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறோம். இதை இந்த அரசு கண்ட்ரோல் படுத்துமா இல்லை ஜிஎஸ்டி வந்துருச்சுன்னு சொல்லிச்சுன்னா ஒரே வரி விதிப்பு நாடு முழு ஒரே வரிப்பு சொல்லுகிறார்கள். அதில் சதவீதங்கள் அதிகமாகிட்டு அதுவும் வீணாக போயிடும். உங்களுக்கு இப்போ எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு முறையான மக்கள் வாங்கும் சக்திக்கு தகுந்தது போல தொழில் செய்வதற்கான வரி விதிப்புகளாக இருக்கும் பட்சத்தில் நன்றாக இருக்கும். இது அரசு நீ எப்படி செய்ய போகிறார்கள் பொறுத்து தான் நாங்கள் அதிலிருந்து கவலைப்படுவதும் அதிலிருந்து விடுபடுவதும் என்பதை நாங்கள் சொல்லிக்கிறோம். வங்கி கணக்கு முதல் பல்வேறு வழிமுறைகளை தொழில் முனைவோர் புதிதாக கையாள வேண்டிய கட்டாயத்தில் தற்போது இருப்பது வரவேற்பிற்குரியது என்றாலும் தற்போது இந்த அறிவிப்பால் வரி செலுத்த முடியாத காரணத்தினால் கூடுதலாக அபராத தொகையுடன் வரி செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறுகிறார். இப்போ ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 மாதத்தில் இது சரியாகுங்கிற மாதிரி எங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொரு 3-4 மாதங்கள் இது ஒரு மீண்டும் ஒரு புத்துயிர் பெற்று வருவதற்கான தொழில் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு ஆகுங்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதனால் இது ஒரு 6 மாதங்களுக்கு எங்களுக்கு கால அவகாசங்கள் மத்திய மாநில அரசுகள் அந்த வரி விதிப்புக்கு நாங்கள் கட்ட வேண்டிய டாக்ஸுகளுக்கு கால அவகாசம் தர வேணும். அதுக்கு எந்த வட்டியும் முதல்ல எங்களை வட்டி எங்களுக்கு போற்றக்கூடாதுங்கிற எதிர்பார்ப்போம். அப்படி செய்தார்களானால் இந்த அரசாங்கம் எடுத்துக்கிற முயற்சி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உதவியாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். கருப்பு பணம் கள்ளநோட்டு ஒழிப்பு என்ற அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியானாலும் தொழில்துறை முன்னேற்றத்திற்கு எந்த வகையில் பயனுள்ளதாக மாற்றப்படும் என்று அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என இவர் வேண்டுகோள் விடுக்கிறார். இதுதான் மற்ற தொழில் முனைவோரின் கேள்வியாகவும் இருக்கிறது. ரூபாய் 500, 1000 நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை அடுத்து தொழில் முனைவோர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இருந்தபோதிலும் வரி செலுத்துவதில் உள்ள குழப்பத்தை அரசு களைய வேண்டும் என்பதே ஜேம்ஸ் போன்ற தொழில் முனைவோர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா, கோவையிலிருந்து.